காரடையான் நோன்பு 2025 மாங்கல்ய பலம் அதிகரிக்க பெண்கள் தாலி சரடு மாற்ற நல்ல நேரம். அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் காரடையான் நோன்பு. தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க, தங்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய, வீட்டில் சுபிட்சம் ஏற்பட, இழந்ததை அனைத்தையும் பெறுவதற்கான திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் அற்புதமான விரதம் காரடையான் நோன்பு. காரடையான் நோன்பு 2025 ஆண்டில் எப்பொழுது வருகிறது? இந்த நாளில் எப்படி விரதம் இருந்து எப்படி வழிபட வேண்டும்? எப்போது விரதத்தை துவங்கி எந்த சமயத்தில் நிறைவு செய்ய வேண்டும்? தாலி சரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் எது என்பது தொடர்பான தகவல்களை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று காரடையான் நோன்பு. திருமணமான பெண்கள் தங்களின் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் மிக அற்புதமான நோன்பு இது. தங்களின் கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும், குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என வேண்டிக் கொண்டு பெண்கள் விரதம் இருக்கும் நாளாகும். இதை சாவித்திரி நோன்பு என்றும் சொல்வார்கள். இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாளன்று கடைபிடிக்கப்படும். தமிழகம் மட்டுமின்றி இந்திய மாநிலங்கள் சிலவற்றிலும், அமெரிக்கா, கனடா, தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற சில நாடுகளிலும் பெண்கள் இந்த நோன்பை கடைபிடிப்பது உண்டு. காரடையான் நோன்பின் சிறப்புகள். சத்தியவான் சாவித்திரி கதை அனைவருக்கும் தெரியும். யமதர்மராஜனிடம் இருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரிக்கு ஆற்றலை அளித்த விரதம். காட்டில் இருக்கும்போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்திரி இருந்த நோன்பே காரடையான் நோன்பு. உருகாத வெண்ணையையும் ஓர் அடையையும் நோற்று உனக்கு நான் வைத்தேன், என்னாலும் என் கணவர் என்னை விட்டு நீங்காத அருள் தருவாய் தாயே. விரதம் இருந்த நாட்களில் சாவித்திரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து கார அடை செய்து அம்பிகைக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட்டாள். இதனாலேயே இன்றும் கார அடை படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. இந்த ஆண்டு மார்ச் 14 வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது. மார்ச் 15 பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் 14 காரடையான் நோன்பு கடைபிடிக்க உள்ளது. இந்த நாளில் தங்களின் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக் கொண்டு தாலி சரடு மாற்றிக்கொள்வார்கள். திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும், மனதிற்கு பிடித்தவரே கணவராக அமைய வேண்டும், சத்தியவான் சாவித்திரியைப் போல நீண்ட காலம் இணை பிரியாமல் வாழ வேண்டும் என கைகளில் மஞ்சள் நிற கயிறு கட்டி வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பார்கள். தாலி சரடு மாற்ற நல்ல நேரம். காரடையான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்கப்பட உள்ளது. மார்ச் 14 அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதய நேரமான காலை 6:40 மணிக்கு விரதத்தை துவங்கிவிட வேண்டும். அதேபோல் மாலை சூரிய அஸ்தமன நேரமான 6:31 வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். நோன்பு முகூர்த்தமான மாலை 5:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லது தாலி சரடு மாற்றிக்கொண்டு பூஜை செய்து வேண்டிக் கொள்ளலாம். மார்ச் 14 பௌர்ணமியுடன் கிரகணமும் சேர்ந்து வருவதால் கிரகண நேரம் முடிந்ததும் வழிபாட்டினை செய்வது சிறப்பு. விரதம் இருக்கும் முறை. அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். அதேபோல் யமதர்மராஜாவின் அருளை பெற சாவித்திரியை போல் உருகாத வெண்ணெய் படைத்து வழிபட வேண்டும். தாலி சரட்டில் 2 பூக்களை கட்டி அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பிறகு கட்டிக்கொள்ளலாம். விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த கார அடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கணவர் வீட்டில் இருந்தால் அவரது கைகளால் தாலி சரடினை கட்டிக்கொள்ளலாம்.
அல்லது மூத்த சுமங்கலிகளின் கைகளால் தாலி சரடு மாற்றிக்கொண்டு விரதம் இருக்கலாம். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.